ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த படத்தோட படம் இல்லைங்க, வெப் சீரிஸ் வந்திருக்குன்னா சுழல் 2. இது பாகம் ஒன்னே வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆகி ரொம்ப வந்து என்கேஜிங்கா இருந்தது. ஒரு அருமையான ஒரு திரைக்கதையோட கொண்டு போன ஸ்கிரீன் பிளே படம் வெப் சீரிஸுங்க அது. அதை பாத்தீங்கன்னா தன்னோட சொந்த சித்தப்பாவே வந்து ஒரு பொண்ணு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து துன்புறுத்தினதா வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணதா வந்து அதோட கதைங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படம் அந்த பார்ட் 1 பாத்தீங்கன்னாலே வந்து ரொம்ப என்கேஜிங்கா ஒரு மிஸ்ட்ரி எலமெண்டோட ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதோட பாகம் 2 தான் வந்து இன்று அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த சீசன் 2 சுழல் சீசன் 2ல என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாகம் 1ஓட தொடர்ச்சியே இவங்க வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சிறையில இருக்கிறாங்க. ஏன்னா வந்து தன்னோட சொந்த சித்தப்பாவையே சுட்டு கொண்டனால அதுக்கு ரிவால்வர் கொடுத்த சர்க்கரையை வந்து கொஞ்சம் இது ஒரு ஓய்வு விடுப்புல அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த கதையை வந்து இந்த விசாரணையை வந்து விசாரிக்கிற ஆளா அட்வொகேட்டா வரவர் நம்ம லால் சார். அவர் பேர் தான் இதுல வந்து செல்லப்பா. அவர் வந்து அந்த விசாரணையை விசாரிக்கிறார். அவர் வந்து ஒரு பாதுகாப்புக்காகத்தான் தன்னோட சித்தப்பாவை அவங்க சுட்டு கொண்டாங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ண வந்த சித்தப்பாவை சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லி இது வந்து கண்டினியூட்டி ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து வாதாடுவார், யாரு லால் சார். இந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு டிஃபென்ஸ்க்காக பண்றது எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி போகும். அதுவும் இல்லாம நம்ம கதிர் சார் யாருன்னு நம்ம சக்கரவர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் லால் சாரு. அப்படி வந்து இவங்களுக்கு உரையாடல்கள் கொஞ்சம் போகும். அப்படி போறப்ப ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு லால் சாரை வந்து தன்னோட இது எஸ்டேட்ல வந்து ஒரு மர்மமான முறையில சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னாடி வந்து எல்லாரும் விசாரிக்க வருவாங்க. கதிர் சார் விசாரிக்க வருவாரு, அங்க இருக்கிற எஸ்ஐ போலீஸ் லோக்கல் எஸ்ஐ விசாரிக்க வருவாங்க. விசாரிக்க வந்தப்போ யாரு என்னன்னு அதுக்கப்புறம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் எழுது. அப்படி இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 8 பெண்கள் வந்து வெவ்வேறு ஸ்டேஷன்ல போய் புகார் அளிக்கிறாங்க. நான் தான் அந்த செல்லப்பாங்கிறவன் வந்து கொன்னேன், இதுக்கு காரணம் நாங்க தான் சொல்லி 8 பெண்கள் வந்து ஒருத்தங்க வந்து கொண்ட இடத்துலயே இருப்பாங்க, மீதி 7 பெண்களும் வந்து சரணடைவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் 8 பேர் வந்து சரணடைவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யாரு கதிர் சார் வந்து 8 பெண்களும் வந்து அவரோட கொலைக்கு காரணமா இருந்தாங்களா, வேற என்ன அவர் லால் சார் தான் ஏதாவது தப்பு பண்ணாரா, பெண்களை பாலியல் அச்சுறுத்தல் பண்ணாரா, அப்படித்தாங்க இந்த வந்து அந்த வகையில் தான் இந்த வெப் சீரிஸ் வந்து நீளுது. இது பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா பார்ட் 1ஓட எபிசோடு ஒவ்வொரு எபிசோடு முடியறப்போ வந்து இதுல சூப்பரா என்கேஜிங் அடுத்து என்னன்னு இருக்கும். இதுலயே அதே மாதிரிதான், அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட அதுக்கு கொஞ்சம் ஒரு 90% சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா தான் எலமெண்டா நல்லா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. அதை ஒவ்வொன்று முடிஞ்சுன்னு எதுக்காக இவங்களே வந்து எதுக்கு ஒப்புக்கிட்டாங்க, நான் தான் தண்டனை, நான் தான் அவரை கொண்டனு 7 பேர் மொத்தம் 8 பேர் வந்து ஏன் இப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற எலமெண்டோட கொண்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதாங்க மீதி கதை. இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பார்ட் 1ல இருக்கிற மாதிரியே வந்து அந்த திருவிழா கூட்டத்தை வந்து அங்க வந்து வேற ஒரு காமிச்சிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது தசரா விழால எப்படிங்க சூரசம்ஹாரம் பண்ணுவாங்க, காளி வேஷம் போட்டு, அது மாதிரி அஷ்டம காளி வேஷம் போட்டு வந்து சூரசம்ஹாரம் பண்ணிருக்காங்க. அதாவது அஷ்டமகாலினா 8 காளி, அந்த 8 காளியும் இந்த 8 பெண்களும் வந்து ஒரு அரக்கன் டிமாண்ட், அங்க வந்து அரக்கன், இங்க வந்து பாலியல் அச்சுறுத்தல் பண்ணவன் இல்ல வேற ஏதோ கதைக்கு அது நீங்க படத்தை வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அப்படி வந்து இந்த வெப் சீரிஸ் நீளுது. அதுல அமைக்கப்பட்ட காட்சி அமைப்புகள் போலவேதான் ஒரு திருவிழா கூட்டம் பாக்குறதுக்கே ஒரு விறுவிறுப்பான காட்சி அமைப்பு. அப்புறம் இந்த இதுல வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிறைச்சாலை, பெண்களுக்கு நடக்கும் அவமதிப்புகள் அவமானங்கள், புதுசா ஸ்டேஷனுக்குள்ள போது சிறைச்சாலைக்குள்ள போனா என்னென்ன கஷ்டங்கள் படுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நேர்த்தியா காமிச்சிருக்காங்க. அப்புறம் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல அந்த பார்ட் 1ல நடந்த கண்டினியூட்டிவா ஐஸ்வர்யா ராஜேஷ் இதுல வந்து படம் இது வெப் சீரிஸ் முழுக்கவே பயணிக்கிறாங்க. அவங்கதான் வந்து அதுல ஜெயில கூட கொஞ்சம் உளவாளி மாதிரி கூட இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இந்த பார்ட் 2ல பாத்தீங்கன்னா அதுல இருந்த ஒரு எலமெண்ட்டை விட ஒரு அதுல 10% குறையதே வழியே, மற்றபடி ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும். இந்த வெப் சீரிஸ் பாக்குற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு சுழல் 1 விட இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு நிகழ்ற கொடுமையெல்லாம் நல்ல டீடைல்டா காமிச்சிருந்தாங்க. இது நல்லா பார்க்க வேண்டிய